இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 2வது வசனம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று தாவீது இந்த வசனத்தில் சொல்லுகிறத பார்க்குறோம். உமது ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது நாமத்தை துதிப்பேன். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பேன். எது நிமித்தம் துதிப்பேன் என்று சொல்கிறார்னா, உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்குரிய அவருடைய குணாதிசயம், அவர் இரக்கமும் கிருபையும் உள்ள தேவன், நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன். அவருடைய கிருபை அளவிடப்பட முடியாத கிருபை, மாறாத கிருபை, நித்திய கிருபை உள்ள தேவன். அவருடைய வார்த்தையிலே உண்மை உள்ள தேவன், உடன்படிக்கை காக்கிறதிலே உண்மை உள்ள தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதிலே வல்லமை உள்ள தேவன், அழைத்தவர் உண்மை உள்ள தேவன். இங்கே தாவீது சொல்லுகிறான், உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை நான் துதிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறத பார்க்குறோம். உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன். உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று வசனத்தில் நாம் பார்க்குறோம். பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை அவரே மாம்சமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே இந்த பூமியிலே நமக்காக அவதரித்த தேவன். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், கிருபையினாலும் உண்மையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த தேவன், அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை சகலத்தையும் தாங்குகிறதாக காணப்பட்டது. தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே சகலத்தையும் தாங்குகிற தேவனாக காணப்பட்டார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒன்றும் ஒளிந்து போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஒன்றாகிலும் ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவன் தாம் சொல்லுகிற வார்த்தையை நிறைவேற்றுவதிலே வல்லமை உள்ள தேவன். அவருடைய வார்த்தை ஒன்றும் வெறுமனே வராதபடிக்கு அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதிலே வல்லமை உள்ள தேவன். அதனால தான் உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று இந்த வசனத்தில் பார்க்குறோம். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். பிதாவாகிய தேவன் குமாரனை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையாக மாம்சமாகி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். பிதாவே, உம்முடைய வார்த்தை உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபோது, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறத பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நமக்காக வந்தவர். பிதாவாகிய தேவன் அவரை மகிமைப்படுத்தினார். அன்புள்ள ஆண்டவரே, உமது நாமத்து நிமித்தமும் உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். உங்களுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீங்கள் உங்களோட வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. நீங்கள் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கும் உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன். நீர் உடன்படிக்கையை காக்கிறதில் உண்மையுள்ள தேவன். உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.